இப்போ தொடர்ச்சியா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது லோ கார்ப் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஓட்ஸ் மீல் பண்ணலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஃபில்லிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து ஓட்ஸ் கஞ்சி இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கஞ்சி வச்சு போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கேலரிஸ் அதிகம், ஆனால் உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை, சப்பாத்தி அதில் எல்லாத்த விட இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சல். இப்போ நம்ம அதுதான் பார்த்துட்டு வரோம். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம குறைச்சலாக இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் இல்லையா. இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கப் ஸ்லிம் மில்க் வச்சுருக்கேன். இது வந்து நிறைய இதில் வந்து ஸ்லிம் மில்க் வருது, நெஸ்லேயில் வருது, இது மாதிரி வந்து டெட்ரா பேக்கெட்ஸில் நிறையா வருது. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இது 1/2 கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. இதில் கேலரிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சல், ஒரு 40 to 45 தான் வரும். ஓட்ஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது இதில். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்ஸில் தான் வந்து கொஞ்சம் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூனே வந்து ஒரு 10 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதனால நான் 1 எடுத்திருக்கேன். நம்ம ஒரு 8, ஓகே 10 கிராம்ஸே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே 80 கேலரிஸ் வருது. நல்ல கேலரிஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் மற்றதை காட்டிலும் குறைச்சல். அதுதான் இப்போ நான் பண்ணுறது. லோ கார்புன்றது வந்து டோட்டலாக கார்ப் அவாய்ட் பண்ணல, பட் நம்ம எடுக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் லோவாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு வரோம். இப்போ இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன், கேஷ்யூஸு, ரெய்சின்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு 1/4 கப் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸில் எடுத்திங்கன்னா 5 நட்ஸில் வந்து 3 கிராம்ஸ் தான் இருக்குது. ஆல்மண்ட்ஸில் 0, அதாவது 3 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ வந்து ஓரளவுக்கு நான் 5 நட்ஸ் எடுத்துருப்பேன். 5 நட்ஸு, இதில் ஒரு 5 நட்ஸு. ரைசின்ஸில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து 8 கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, 8 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ இது வந்து எல்லாமே வந்து ஒரு 1/4 கப் இருக்குது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வரும். ஏன்னா கேஷ்யூஸு, ரைசின்ஸு, வாட்டர்மெலன் ஒரு 3 வரும் நான் எடுத்ததில். ஸோ டோட்டலாக 15 to 20 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ வந்து நம்ம குக் பண்ணி முடித்தோன்னா இது வந்து மற்றதை காட்டிலும் கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சி இதுக்கு தேவையான நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம். சுகர் போடக்கூடாது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நீங்கள் குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்துக்கவே கூடாது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 1/2 கப் பால் ஊற்றிட்டேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் போட்டால் போகிறோம். நம்ம வந்து சால்ட்டு ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுக்கு சால்ட் ஏன் ரொம்ப தேவைப்படாதுன்னா இதில் வந்து ரெய்சின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இது ஆட் பண்ணிக்கிறேன், ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலக்கி விடுங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒருத்தருக்கு நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 2 பேர் 3 பேருக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து குவான்டிட்டி கூட வச்சுக்கோங்க, கூட பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நட்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நான் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் போட்டிருக்கேன். அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் கட் பண்ணி அது போடணுன்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லை வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து ஃப்ரை பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உதவும். ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணோன்னா வேறு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸு கேலரிஸ் எல்லாமே கூட இருக்குது. பட் இதில் குறைச்சலாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் வந்து நல்ல பசி வந்து உங்களுக்கு எடுக்காது. அதாவது இது கஞ்சியாக பண்ணி நம்ம குடித்தோன்னா அவ்வளோ நல்லதில்லை, அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. இது வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் சாப்பிட்றதுனால வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடுத்தது வந்து இது உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் வராமல் இருக்கும். இந்த ஓட்ஸ் நம்ம வந்து எண்ணெய் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ நம்ம ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸ் மீல், கஞ்சி கிடையாது, ஓட்ஸ் மீல். பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாகவே ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்து நல்லா இருக்கு. வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வேணும்னா. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஓட்ஸ் மீல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இது போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து. இதுலேயே வந்து இவ்வளோ கேலரிஸ் இருக்குது. நம்ம வந்து 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டோன்னா அது எவ்வளோ, நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும்னு. கேலரிஸும் அதிகம். இப்போ இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நீங்கள் யாராவது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஆஃபீஸில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தி டயட். இது இன்னும் நிறையா நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் ஃபேட் குறைச்சல், அதனால் வந்து ஸ்லிம்மாக ஆகணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம். இப்போ வந்து இது வந்து பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஹெல்த்தி டயட், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம சூப்பரான ஓட்ஸ் மீல் ரெடி ஆகிடுச்சு. லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். மற்ற பிரேக்ஃபாஸ்ட்டை காட்டிலும் வந்து இது வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸில் ரொம்ப குறைச்சல். நான் ஒன்றுத்துக்கும் எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இது எடுக்கலாம். பட் கொஞ்சம் வந்து நட்ஸ் குறைச்சிக்கலாம். அப்புறம் ஸ்லிம் மில்க்கு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஆர்டினரி மில்கில் வந்து கொஞ்சம் ஃபேட் அதிகம், இதில் ஃபேட் கிடையாது. அதுக்கப்புறம் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் வந்து இது சாப்பிடலாம். பட் கஞ்சியாக சாப்பிடாதீங்க, அது வந்து அவ்வளோ நல்லதில்லை. இது மாதிரி வந்து கெட்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அடுத்த என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். பார்த்து நல்லா வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.